வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 12th படிச்சிருந்தாலே போதும் விஏஓ வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, 12th படிச்சிருந்தாலே போதும் கிராம நிர்வாகி அலுவலக வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த மாவட்டத்திலே வேலை கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சான்சஸ் நிறையவே இருக்குது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,500 ரூபாயிலேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14/6/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட்டு 22/5/2025 21 வரைக்கும், அதாவது அடுத்த மாதம் 21 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க அண்ட் இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 41 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரிசர்வேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூஆர் அன்ரிசர்வ் கேட்டகிரிக்கு வந்து 18 வேக்கன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு வந்து 4 வேக்கன்சியும் அண்ட் எம்பிசி கேட்டகிரிக்கு வந்து 7 வேக்கன்சியும் அண்ட் எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து 6 வேக்கன்சியும் அண்ட் ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து 4 வேக்கன்சியும் அண்ட் பிசிஎம்க்கு ஒரு வேக்கன்சி அண்டு இபிசிக்கு ஒரு வேக்கன்சி அண்ட் எக்ஸர்விஸ்மேனுக்கு 4 வேக்கன்சி அண்ட் எம்எஸ்பிக்கு 2 வேக்கன்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கு ரிசர்வேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகிரியில் வரீங்களோ அந்த கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கான ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்பு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். விஏஓனாவே வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்துக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் 3 இயர் டிப்ளமோ கோர்சஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 21/6/2025 அன்னைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் கேட்டகிரி 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். எம்பிசி, ஓபிசி, இபிசி அண்ட் பிசிஎம் இவங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 3 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் உமன் கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடோ இவங்களுக்கெல்லாம் 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான இதில் நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். இது வந்து பாண்டிச்சேரியில் தானே வந்து கொடுத்துருக்காங்க, நாங்கள்லாம் அப்ளை வந்து பண்ணலாமா அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஸில் வந்து நீங்கள் லாஸ்ட் 5 இயர் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டிங்க இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அங்கே தங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இல்லை நான் அப்ளை பண்ணிட்டு நான் அங்கே போய் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விதமான கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வரணும் அண்ட் வீடியோ கேட்டகிரிக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேப்பர்ஸ் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
2 பேப்பர்ஸ்னா உங்களுக்கு 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் அண்டு கரண்ட் ஆஃப் இயர்லேயும் அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிராமர்லேயும் அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் மட்டுமே உங்களுக்கு 100 கொஷின் இருக்கும். 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்டு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டைம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸு அண்டு பயோகெமிஸ்ட்ரி அண்டு ஜுவாலஜி, சோஷியல் சயின்ஸு அண்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின் வரும். 100 மார்க்கும் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷன் வந்து இருக்கும். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 0.25 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எந்த கேட்டகிரி வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆவீங்க அப்படின்ற ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் அன்ரிசர்வ் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30% அண்டு எம்பிசி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், பிசிஎம், அதாவது இபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 25% அண்டு எஸ்சி, எக்ஸ்ஆர்விஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20% எடுத்தாவே போதுமானது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஏஓ அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 20 மார்க் எடுத்தாவே நீங்கள் போதுமானது அப்படின்றது 40 மார்க் எடுத்தாவே நீங்கள் வந்து போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்டு, எக்ஸல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்ன் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நார்மலான உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேசிக் டெஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிட்டு போங்க. அங்கே வந்து உங்களுக்கு இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் அவங்களுக்கு ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமுக்கான டேட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஜாப் வந்து ஃபேக், இதில் வந்து அப்ளை பண்ணாதீங்க அப்படின்ற எல்லா எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு இந்த மாதிரி வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான 12 நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாமா, நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், அப்ளை பண்ணலாமா வேணாவா அப்படின்ற கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? கமெண்ட் செக்ஷனில் வந்து எவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து டர்னேட்டிவ் ஆயிடாதீங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? 22/5/2025 21/6/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற உங்களுக்கு லாஸ்ட்டில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? இந்த டாக்குமெண்ட்டில் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், அதாவது அப்ளை பண்ணுற போது நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கூட நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஆன்லைன் போர்ட்டல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் நோட்டிஃபிகேஷனுக்கு மேலவே நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. இதில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்காக உங்களுக்கு டைரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணவே போதும், டைரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜ், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பேஜ் அண்ட் லாகின் பண்ணுற பேஜ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு இதில் 12 நம்பர் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 12 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இவங்க கொடுத்துருக்கிற இந்த டைம் அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. 10th 12th படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொன்னால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.